இன்றும் பிரதான இலங்கை மற்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றும் பிரதானமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சற்று முன் கிடைத்த சிறப்பான செய்திகளுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் தலைப்பு விடயங்கள் பற்றி பார்ப்போம். இன்று காலை இலங்கை முழுவதுமான ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான கணக்கெடுப்பு, அதாவது இதுவரை காலமும் குடிசன மதிப்பீடு, சென்சஸ் என்று சொல்வார்கள், குடிசன மதிப்பீடுகள் சம்பந்தமான கணக்கெடுப்புகள் தான் பல்வேறு நாடுகளில் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் இன்று காலை 8 மணிக்கும் 8:05 இடையில் ஒரு வித்தியாசமான கணக்கெடுப்பு இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது அந்த நேரத்தில் காணப்படுகின்ற மிருகங்கள் சம்பந்தமான கணக்கெடுப்பு. இது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த கணக்கெடுப்பு சம்பந்தமான விண்ணப்ப படிவங்கள் கிராம மட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்ப படிவத்தில் குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது, மாவட்டம் அந்த ஒவ்வொரு குடும்பத்தினரும் தாங்கள் சார்ந்த மாவட்டத்தை அதில் குறிப்பிடப்பட வேண்டும், கிராம சேவகர் பிரிவை குறிப்பிடப்பட வேண்டும் மற்றும் பிரதேச செயலகர் பிரிவை குறிப்பிட வேண்டும், அவர்களுடைய சொந்த முகவரி குறிப்பிடப்பட வேண்டும். விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளின் கணக்கெடுப்பு 2025 என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 15/3/2025 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 8:05 மணி வரை எனது வீட்டுத் தோட்டத்திலும் எனது பயிர் நிலத்திலும் பின்வரும் விலங்குகளின் எண்ணிக்கையை சரியாக குறிப்பிட்டு சான்று அளிக்கின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய கையொப்பத்தை இட வேண்டும். அங்கு காணப்படுகிறது செங்குரங்கு, அவற்றின் எண்ணிக்கை, அவர் அன்ற நேரத்தில் தன்னுடைய வீட்டில் கண்ட செங்குரங்களின் எண்ணிக்கை, மற்றது சாதாரண குரங்குகள், மர அணில், மயில் இவற்றின் எண்ணிக்கை. இதன் பின்னர் அவர் கையொப்பமிட வேண்டும். தயவுசெய்து இந்த தாளில் சரியாக குறிப்பிட்டு உங்கள் பகுதியில் உள்ள கிராம சேவகர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அல்லது விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தில் வேண்டுகோள் விடப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்பத்தை வெளியிட்ட அமைச்சருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கமத்தொழில் கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு. இது அந்த விலங்குகளின் எண்ணிக்கை காணப்படப்பட்டிருக்கின்றது. இந்த விலங்குகளால் அண்மை காலமாக இலங்கை பூராவும் விவசாயம் தொழிலில் மிக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றது என்று சொல்லி கூறப்படுகின்றது. அண்மையில் கூட இங்கே யாழ் மாவட்டத்தில் விவசாய கூட்டம் ஒன்றில் துப்பாக்கிகளை வழங்குமாறு கமத்தொழில் விவசாயிகள் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் முன்வைத்திருக்கின்றார்கள். நாய்கள் விவசாய நிலங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குரங்குகளால் தங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படுகிறது, சேதப்படுத்துகிறது என்று சொல்லி பரவலாக விவசாயிகளால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதனுடைய எதிரொலியாக இந்த சம்பவங்கள் இடம்பெறலாம். அதாவது இந்த விவசாயிகளை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற விலங்குகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அல்லது அவற்றினுடைய எண்ணிக்கைகள் சார்ந்த கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவற்றுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னேற்பாடாக இது அமையலாம் என்பது பலருடைய அபிப்பிராயங்களாக காணப்படுகின்றது. கச்சதீவு புனித அந்தோணியார் தேர் திருவிழா நேற்று முன்தினம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக பிரதேச செயலகம், யாழ் மாவட்ட பிரதேச செயலகங்கள், யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய அதிகாரிகளால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கு தங்குவோர்களுடைய எண்ணிக்கை, இந்தியாவிலிருந்து வருகின்ற எண்ணிக்கை, இலங்கையிலிருந்து செல்பவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுக்கான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார இதுகள், தங்குமிடங்கள் என்பன ஒழுங்கமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் இருந்து தமிழகத்திலிருந்து 4000 பக்தர்கள் இங்கே கலந்து கொள்வார் என்று கூறப்படுகின்றது. தமிழகத்திலிருந்து 4000 பக்தர்களுடன் இலங்கையைச் சேர்ந்த 9000 பக்தர்களும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து அதில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கான ஏற்பாடுகள் அங்கு பூரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றதாக அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தாக உள்ளூராட்சி சம்பந்தமான ஒரு சிறப்பான செய்தி. உள்ளூராட்சி கட்டுப்பணங்கள் கட்டப்பட்டது சம்பந்தமான ஒரு செய்தி. தமிழரசு கட்சி வவுனியா மாவட்டத்தில் 4 உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றது. அந்த 4 உள்ளூராட்சி சபைகளும் இது என்று நாங்கள் பார்க்கின்ற போது வவுனியா வடக்கு மாநகர சபை, வவுனியா தெற்கே பிரதேச சபை,
வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கலர் செட்டிக்குளம் பிரதேச சபை என்பனவே அவையாகும். இந்த 4 சபைகளிலும் தமிழரசு கட்சியினர் தமது கட்டுப்பணங்களை கட்டியிருக்கின்றார்கள். இந்த 4 சபைகளிலும் அவர்கள் தாங்கள் வெற்றி வாகை சூடுவதாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் என்பிபி கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த கட்சியினர் 17 சபைகளுக்குமான தமது கட்டுப்பணங்களை கட்டியிருக்கின்றார்கள். இந்த பணங்களை கட்டியவர் யாழ் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையிலான சென்ற அணியினர் இந்த சபைகளுக்கான கட்டுப்பணத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த சபையில் தாங்கள் இந்த 17 சபைகளையும் வென்று வெற்றி வாகை சூடுவோம் என்று சூளுரைத்திருக்கிறார்கள். இதைவிட மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, திருகோணமலை மூதூரில் இரட்டை படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது. திருகோணமலை மட்டுமில்லாமல் இலங்கையே இன்று அதிகாலை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அதாவது இங்கே 2 முதிய பொன்மணிகள், அதாவது தமிழ் பொன்கள் இருவர் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் இறந்து சடலங்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இதில் 2 பொன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நடந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு திருவோணமலை மூதூரில் இருக்கின்ற தாகா என்கின்ற நகரில் 2 பெண்கள் சடலங்களாக கடுமையான வெட்டுக்காயங்களுடன் காணப்பட்டார்கள். இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய வயதுகளை நாங்கள் பார்க்கின்ற போது 68 வயதைச் சேர்ந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்கின்ற மூதாட்டியும், சக்திவேல் ராஜகுமாரி என்கின்ற 74 வயது மூதாட்டி ஆகிய இருவருமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொலைகள் திருட்டு சம்பவமாக திருட வந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது முன்பழி சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டதா, தற்செயலானதா, திட்டமிடப்பட்டதா என்பது சம்பந்தமான விசாரணைகளை திருவோணமலையைச் சேர்ந்த மூதூர் போலீசார் கடும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையில் மேலும் தொடர்கின்ற துப்பாக்கிச் சூடுகள், அண்மைய காலங்களில் ஓய்ந்திருந்த துப்பாக்கிச் சூட்டுகள் மீண்டும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. நேற்றும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சுட்டுக் கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக நாங்கள் காணப்படுகின்ற போது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் வீதியில் நின்ற போது சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இது பற்றி நாங்கள் மேலும் பார்க்கின்ற போது அம்பலாங்கொடை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு வீதியில் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருந்த சமயம் 39 வயதுடைய பொடி சுத்தாரா திரிமதுர சுமன் கிரிசாந்த மெண்டிஸ் என்கின்ற ஒரு நபர் வீதியில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த சமயத்தில் எதிர்த்திறப்பால் வந்த மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் அவரின் அருகாக வந்து அவர் மீது துப்பாக்கி வீட்டுக்களை தீர்த்துவிட்டு அவர் தப்பி ஓடி இருக்கிறார். படுகாயமடைந்த பொடி சுத்தாரா என்பவர் அந்த இடத்துல வீழ்ந்திருக்கின்றார். அதன் பின்னர் அவரை மக்கள் எடுத்து சென்று போலீசாருடைய துணையுடன் மக்கள் எடுத்து சென்று காயமடைந்தவரை பலாப்பட்டியா ஆதார மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாதாள உலக சம்பவமா அல்லது அவருடைய முன்பகை காரணமாக மேற்கொள்ளப்பட்டதா என்கின்ற கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அண்மைய காலத்தில் இலங்கையில் பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன. கனேமுல்ல போன்ற பல்வேறு தரப்பினர் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே துப்பாக்கிச் சூடுகள் நீதிமன்றத்தில் சுடுகின்ற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் வளர்ந்திருக்கின்றன. எனவே இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியான சம்பவமாக இந்த விடயங்கள் கூட என்று போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே விசாரணைகளின் பின்னர் தான் இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் வெளியாகும். சிறை கைதிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று தடம் பிறண்டிருக்கின்றது. சிறை கைதிகளை ஏற்றிச் சென்ற இலங்கை பேருந்து ஒன்று, இலங்கையினுடைய சிறை கைதிகளுக்கான பேருந்து ஒன்று தடம் பிறண்டிருக்கின்றது. இது 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த காயமடைந்தவர்கள் 4 யாரும் என்று சொல்லி பார்க்கின்ற போது 2 சிறை கைதிகளான பெண்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். வாகன ஓட்டுநர் மற்றும் சிறை காவலர் உட்பட 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். எனவே இது கூட ஒரு நீதிமன்ற விசாரணையின் பின்னர் விசாரணைகளை முடித்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. எதிராக வந்த ஒரு லொரியொன்று மோதியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 33 மற்றும் 44 வயதுடைய பெண்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இது கூட திட்டமிடப்பட்டதா தற்செயலானதா என்ற கோணத்தில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதைவிட முக்கியமான ஒரு சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் அவர்கள் நாளைய காலை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார். ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு எதிராக ஒரு பிரேரணை ஒன்று நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர் பல வருடங்களுக்கு முன்னர் பட்டளந்து என்கின்ற வதை முகாம், அதாவது சித்திரவதை முகாம்,
கொடூர முகாம், கொலைக்களமாக இருந்த அந்த முகாமில் அவருடைய தலைமையில் பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் சித்திரவதை செய்து, மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டு ஆங்காங்கே வீசப்பட்டதாகவும், எரிக்கப்பட்டதாகவும், புதைக்கப்பட்டதாகவும் விமர்சனங்கள் கடந்த பல தசாப்தங்களாக மக்கள் மத்தியில் நிலை வந்தது. இது சம்பந்தமான விசாரணைகளை ரணில் அரசுக்கு எதிராக முழுமையாக, திருப்திகரணமாக, ஆக்கபூர்வமாக எந்த அரசும் மேற்கொள்ளவில்லை. சந்திரிகா அரசின் காலத்தில் இது சம்பந்தமான ஒரு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் அது பின்னர் கைவிடப்பட்டதாகவும், அந்த விசாரணை அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லியும் பல்வேறு முன்னாள் ஜனாதிபதிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே அரசியல் செல்வாக்கு காரணமாக காலம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த ரணில் அவர்களுக்கு எதிராக இது சம்பந்தமான கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எனவே மிக கொடூரமான கொலைகளை அப்பாவி இளைஞர்களுக்கு எதிராக மேற்கொண்டு விட்டு அவர் அதிகார தோரணையில் மக்கள் மத்தியில் நடந்து செல்கின்ற அந்த நிலை உண்மையில் வேதனை அளிக்கின்ற ஒரு சம்பவம். அண்மையில் ஜனாதிபதி வெளிநாடுக்கு சென்றபோது அல் ஜசீரா என்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்காரர் ரணில் மீது கடுமையான கேள்விக்கணைகளை முன்வைத்த போது ரணிலும் அவர்களுக்கு பதிலான கடுமையான கேள்விக்கணைகளை முன்வைத்திருக்கிறார். அது சம்பந்தமான பிரேரணைகள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை என்று சொல்லி திமிர்த்தனமாக ரணில் முன்வைத்திருக்கின்றார். இதன் ஒளியாக தற்போது என்பிபி அரசாங்கம் ரணிலுக்கு எதிரான அந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இனி வருகின்ற நாட்கள் ரணிலுக்கு மிகவும் ஒரு கொடூரமான நாட்களாகத்தான் அமையும். ரணில் செய்த அநியாயம், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் அனைத்துக்கும் அவருக்கே அது புதைகுழியாக அமையலாம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான பிரேரணை நேற்றைய தினம் முதலாக இலங்கை வரலாற்றில் ரணிலுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பட்டளந்தை வதை முகாம் சம்பந்தமான ரணில் அதில் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் சம்பந்தமான ஆதாரபூர்வங்கள் ரீதியாக அந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரேரணை தொடர்பாகத்தான் ரணில் நாளை காலை ஒரு அறிக்கையை வெளியிடப் போகிறார் என்று சொல்லி கருத்துகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே மிக ஒரு கொடூரன் இந்த விசாரணையில் தப்புவாரா அல்லது இந்த விசாரணை கூட அவருக்கு ஒரு கண்துடைப்பாக மாறுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.